திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்ல சொற்களை பேசி நல்லவற்றையே செய்வீர்களேயானால், நல்ல அறிவார்ந்த அருளாளருடைய அருள்களையும் கேட்டு அகமகிழ்ந்து நல்லவைகளை செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். மனக்கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை செல்ல சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருவேன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருப்புகழியும் திருவேழி மிழலையும் என்னும் 2 தலங்களையும் இணைத்து பாடிய 4வது பதிகத்தை நாம் இப்பொழுது பாடி மகிழப் போகிறோம். ஞானசம்பந்த பிள்ளையார் திருப்பேணு பெருந்துரையும் திருத்திலதை பதியும் வழிபட்டு திருத்திலதைப்பதி திலோதர்ப்பணபுரி சிதலபதி என்று இப்பொழுது வழங்குகிறார்களே, அங்கே திலோதர்ப்பணபுரி திருத்திலதை பதியும் வழிபட்டு திருவேழிமிழலைக்கு மீண்டும் வருகிறார். அப்பொழுது சீர்காழியிலே உள்ள அந்தணர்களெல்லாம் திருவேழிமிழலைக்கு வந்து பிள்ளையாரை சீர்காழிக்கு எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். சுவாமிகள் தோணிநாதர் கடல் இறைந்த நாளைக்கு வீழிநாதன் அருள் பெற்று போகலாம் என்று அருள் இறைந்த என்று அருளி செய்திருந்தனர். அன்றிரவு சுவாமிகள் கனவிலே தோணியிலே நாம் இருந்த வண்ணம் துறை வீழி மிழலை தன்னுள்ளே சேனுயர் விண்ணின் இழிந்த இந்த சீர்கொள் விமானத்திலே காட்டுகிறோம் என்று சொன்னார். அப்படி பேணும்படியால் அருதி என்று காழிநாதர் திருவாய் மலர்ந்தருளினார். இதனை அறிந்த சுவாமிகள் விம்மிதமுற்று விடிந்ததும் எழுந்து திருமஞ்சனம் முடித்து திருவேழிமலை கோவிலிலே விண்ணிலே விமானத்திலே சென்று வணங்கினார்கள். அங்கே திருத்தோணியிலே காணும் திருவோலக்கத்தை கண்டு வியந்து வினா உரையாக மைம்பரு பூங்குழல் என்னும் இந்த திருப்பதிகத்தை பாடி அருளினார்கள். இந்த திருப்பதிகத்திலே 9வது பாடலிலே திருவேழிமிழலையில் பெருமான் என்று எரிமழுவேடு இனன்மையின்றி இருந்த பண்டைய நிலையை கூறி மகிழ்ந்தார்கள். காழியிடை காட்சியாக சுவாமிகள் வீழியிலே கண்டதை சேக்கிழார் பெருமேன் மறியுற்ற கையரை தோணி மேல் முன் வணங்கும்படி அங்கு கண்டு என்று குறிப்பிடுகிறார். இது அறிஞருக்கு ஒரு பெரிய விருந்து. காழியிலே அம்மையப்பராக எழுந்தருளியிருக்கும் காட்சியை வீழிமிழலையிலே காட்ட தரிசித்த ஞானசம்பந்த பெருமேன் வினாவாக உணர்த்தனர். இந்த பதிகத்திலே 4வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். நாகபனந்துகள் அல்குல் மல்கு நல் முதல் மான் விழிமங்கையொடும் பூசுவனம் பொழி சூழ்ந்தவன் புகழி
நிலாவிய புண்ணியனே. ஏக பெருந்தகையாய் மானிரை ஏது சிவன் சொல்ல மேகமுறிஞ்சியில் சூழ் நிழலை பின்னிழி கோயில் விரும்பியதே. அதாவது புண்ணியனேங்கிற புண்ணியனே பாம்பினுடைய படம் போன்று திகழக்கூடிய அல்குலையும் அழகு மல்கும் நுதலையும் மான்விழி போன்ற விழியையும் உடைய பார்வதி அம்மையுடன் வளமான கமுகஞ்சோலை பாக்கு சோலை கமுகஞ்சோலைகள் சூழ்ந்து விளங்கும் அழகும் தன்மையும் உடைய சீராழி பதியிலே விளங்கக்கூடிய புண்ணியனே, தன்னப்பார் இன்றி தானே முதலாய் பெருமானே, என் தலைவனே, மேகங்கள் தோயும் மதில்கள் சூழ்ந்த திருவிழி மிழலையிலே விண்ணிழி விமான கோயிலை விரும்பியது ஏன் ஏன் என்று கேட்கிறார். திருவிழி மிழலையே விரும்பினார். புண்ணியனே, என் இறையே, விண்இழி கோயில் விரும்பியது என்கொள் சொல்வாய். இது வினா. நாகபெரும் பாம்பின் படம், அல்குலையும் நன்னுதலையும் மான்விழியையும் உடைய மங்கை பார்வதி தேவி. பூசிவனம் என்பது பூகவனம். பூகவனம்னா கமுகந்தோட்டம், புகழி சீர்காழி. ஏக பெருந்தகை, பெருந்தகையால் தன்னப்பார் இல்லை, பிறர் யாருமே இல்லை, தானே ஒருவனே தலைவன் என்ற பெருந்தகை உடைய பெம்மான். அங்கே ஒருஞ்சூன தோய்ந்த என்று ஒரு சொல். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புகழியே பார்த்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது திருவிழிமிழலையையும் சேர்த்து சிந்தித்து இரண்டு தலங்களில் உள்ள பெருமானையும் பெருமாட்டையும் வணங்கி அவருடைய அருள் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம். நம்பிக்கையோடு வாருங்கள்.